வணக்கம் மக்களே, வெல்கம் டு த மெட்ரோ ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது கெட் மில்லி பிளாக் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 5 எபிசோட்ஸ் தான். ஒரு எபிசோடுமே ஆவரேஜாக 45 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு சின்ன சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் மில்லி பிளாக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிடெக்டிவோட லைஃப்பில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவும் ஒரு டீனேஜர் மிஸ்ஸிங் கேஸை இவங்க கையில் எடுத்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை தொடங்குது. ஆக்சுவலாக இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மில்லி பிளாக்கோட அந்த பழைய கதை, சின்ன வயசில் நடந்த சம்பவங்களை காட்டுறாங்க. அவள் தன்னோட ஃபேமிலியோட ஜமைக்காவில் வாழ்ந்துட்டு இருக்கா. அவங்க அப்பா சின்ன வயசுலேயே ஓடி போயிடுறாரு. அந்த கடுப்பை வந்து அவங்க அம்மா வந்து இந்த 2 பசங்க மேலேயுமே காட்டுவாங்க. ஆக்சுவலாக அவளுக்கு ஒரு பிரதர் இருப்பான். அவங்களை எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டைம் வந்து மில்லி பிளாக் அவங்க அம்மாவே அடிச்சிடுறாங்க. அதனால் வந்து அவங்கள சின்ன வயசுலேயே யூகேக்கு அனுப்பிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மட்டும் தன்னோட தம்பி இறந்துட்டான் அப்படின்றத ஜஸ்ட் ஃபோனில் சொல்கிறாங்க. அண்ட் மில்லி பிளாக் ஒரு மாதிரி பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வளர்ந்ததுக்கு அப்புறம் மட்டும் அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறாங்க. அண்ட் தன்னோட சொந்த ஊரான ஜமைக்காக்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் டீமில் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு முதல்ல ஒரு கேஸ் வருது. அது ஜானட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு காணாமல் போயிருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸ். ஸோ இதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் ஃப்ரெடி அப்படின்ற ஒரு பேர் அடிப்படுது. யார் இந்த ஃப்ரெடி? அவன் தான் ஜானட்டை கடத்தினானா? ஜானத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மெகா கிரைம் என்ன, டுவர்ட்ஸ் தி எண்ட் இதெல்லாம் சால்வ் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இந்த கதை. எனக்கு இந்த சீரீஸில் பிடிச்ச விஷயமே அந்த ஜமைக்கன் லைஃப் ஸ்டைலில் காட்டின விதம். அதாவது அங்கே இருக்கக்கூடிய பிளாக் பீப்புள் எப்படி வாழ்ந்தாங்க, அதில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுங்கிறத ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி காட்டியிருப்பாங்க. அது உண்மையிலே நீட்டாக இருந்துச்சு. அண்ட் அதில் நம்ம ஹீரோயினோட அந்த கதை, அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படின்றது ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்துச்சு. அதை தொடர்ந்து அந்த ஜானட்டோட மிஸ்ஸிங் கேஸ் ஆரம்பிக்குதுல்ல, அதுலேயும் அந்த இனிஷியல் போர்ஷன்ஸ், அந்த இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாமே பயங்கர பரபரப்பாக போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ தனி ஒருவன் படத்தில் வர மாதிரி அந்த சின்ன கிரைமுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு கிரைம் இருக்குன்ற மாதிரியான ஒரு மோடில் வந்து அந்த பெரிய கிரைமை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவாக இருந்துச்சு. பட் அந்த பெரிய கிரைமுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் மட்டும் அதை காட்டின விதம் இருக்குல்ல, அது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இன்ஃபேக்ட் ரொம்ப போரிங்காக அந்த போர்ஷன் போச்சு அப்படின்னே சொல்லலாம். நிறைய கேரக்டர்ஸை உள்ளே கொண்டு வருவாங்க. அந்த கேரக்டர்ஸ்க்கான கனெக்ஷன் அப்படின்றத நீட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் இது பர்பஸே இல்லாமல் ஒரு கட்டத்தில் போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அந்த சின்ன பையனை தேடி அலையிற அந்த தேடல் படலம் அது ஓகே அப்படின்னா, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் முடிச்ச விதமும் ஓகே. பட் அந்த மிடில் போர்ஷன், அந்த மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே எடுத்துருக்கலாம். பட் ஓவரால் கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 2.9 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு சில அடல் சீன்ஸ் இருக்க தான் செய்யுது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.